ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா, ஆமென். ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். எதற்காக? நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா, பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். பாருங்க, ஒரு பஞ்ச காலம், கேரி தாற்றங்கரையில் எலியா இருப்பார், ஆறும் வற்றி போயிற்று. இப்போது காகங்கள் மூலமாய் போஷி தந்த ஆண்டவர் இப்போ எலியாவை எப்படியாவது போஷிக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அந்த சாரிபாத் ஊருக்கு வரும்போது ஒரு விதவை விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார். அவளோ ஒரு விதவை, இருக்கிறது ஒரு மகன், பஞ்சத்தில் என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த விறகு பொறுக்கி கொண்டு இருந்த ஒரு பிடி மாவு, ஒரு கலசம் எண்ணெய், அதில் அற்பத்தை சுட்டு சாப்பிட்டு செத்து போகணும்னு நினைக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போது எலியா அந்த சகோதரியை பார்த்து, நீ முதல்ல எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவா. அப்போ தான் சொல்லுவான், இல்லை இருக்கிறது ஒரு பிடி மாவு, ஒரு கலசம் எண்ணெய் தான். அவனை சொல்லுனா, நீ முதல்ல எனக்கு அப்பத்தை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த விதவை தாயார் கீழ்ப்படிந்து ஒரு அடையும் அப்பத்தையும் சுட்டு கொடுப்பாங்க. தெய்வ பிள்ளையில் அங்கே நடக்கிற ஒரு பெரிய காரியம் என்னென்னா, பஞ்ச காலம் தீர்கிற மட்டும் எண்ணெயும் குறையிலையா, மாவும் குறையிலையா, அவ்வளோ அழகாக ஆண்டவர் வர்த்திக்க பண்ணிகிட்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சம்பவங்க நடக்கிறது. அந்த விதவைக்கு ஒரு பிள்ளை இருந்தான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிள்ளை திடீர்னு மரணத்துக்குள்ளாய் போகிறார். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. பாருங்களேன், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய மகன் வியாதியில் விழுந்தானா, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இது மரித்து போகிற ஒரு சூழ்நிலை. இப்போ தான் அந்த தாய்க்கு, நாங்கள் மறிச்சிருந்தா அன்றைக்கே நாங்கள் மறிச்சிருப்போமே, எங்களுக்கு மாவும் எண்ணெயை பர்த்திக்க பண்ணி இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து இப்போ என் பிள்ளை மறித்து போயிட்டானே அப்படி மறுபடியும் அவர் எலியாவுகளை வரா. அதே 20வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகன் சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வரவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. பாருங்க, இங்க எலியாக்களை வந்து இந்த காரியத்தை சொன்ன உடனே எலியாவால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்பதான் கேட்கிற, என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு தங்க இழந்த கொடுத்தா, அப்பத்தை கொடுத்தா, இவளுக்கு துக்கத்தை வருவித்திருடோ அப்படின்னு சொல்லி அவன் பிள்ளையின் மகன் முகக்குப்புற விழுந்து அவனுக்காக ஜெபிப்பான். அவன் ஆத்துமா திரும்பி வந்தது, அந்த பிள்ளையின் ஆத்துமா திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பிள்ளையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட எதை இழந்து போயிருக்கிறீங்க? எது மரணத்துக்கு ஏதுவான காரியம் போல இருக்கு, எது செத்து போனது போல இருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அவன் ஆத்துமா அவனுக்குள்ள திரும்பி வந்து அவன் பிழைத்தது போல கர்த்தர் உங்களுக்கென்று வைத்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் தெய்வ பிள்ளைகளை திரும்ப வரும். நீங்கள் எதை இழந்து போனீங்களோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. எது செத்து போனது போல இருக்கு, எந்த நன்மை, ஒரு சரீர பிரகாரமான வியாதியில் நீங்கள் காணப்படுங்களா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள், உங்கள் நன்மை சாகாது, உங்கள் ஆசீர்வாதம் சாகாது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் சாகாது. கர்த்தர் அதை பிழைக்க பண்ண உண்மையில் இருக்கிறார். நிச்சயமா அன்னைக்கு சாரிபாத் விதவையினுடைய அந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து பிழைக்க வைப்பாரா? உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். இதை நம்புங்க தேவப்பிள்ளையில. கண்களை படி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. செத்து போன பிள்ளைய அன்றே திரும்ப பிழைக்க பண்ணுவீங்கன்னா, யாருக்கு என்னென்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்த காரியங்கள், ஐயோ கை கூட வரவில்லையே, அது இருக்கிற இடம் தெரியலையே, அது செத்து போனது போல இருக்குன்னு நினச்சி கொண்டு இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அது பிழைக்கட்டும். ஆண்டவரே, நன்மை உண்டாகட்டுங்கப்பா. ஆண்டவரே, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுகளை கமாவா மாற்றி கண்டினியூ பண்ணுங்க ஆண்டவரே. அந்த நன்மை, ஆசீர்வாதம் வருவதாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்துங்க. தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
நீங்கள் சாக மாட்டீங்க, பிழைப்பீங்க. தைரியமாக போங்க. God bless you.